ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ட்ரிப் தாங்க போகிறோம். ராமேஸ்வரம் எதுக்கு போகிறோம், என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கோவில்பட்டியில் ட்ரெயின் ஏறி இருக்கோம். கோவில்பட்டிலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு ட்ரெயினில் போயிட்டு மதுரையிலேருந்து இன்னொரு ட்ரெயின் மாதிரி தான் ராமேஸ்வரம் போகணும். ஏன்னா நமக்கு அங்கேருந்து தான் நமக்கு ராமேஸ்வரம் ட்ரெயின் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம மதுரை ரீச் ஆக போகிறோம் மக்களே. ஸோ இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நமக்கு அடுத்த ட்ரெயின் இருக்குது மதுரையிலேருந்து. ஸோ நீங்களும் ராமேஸ்வரம் போகிறதா இருந்தால் நீங்களும் ட்ரெயினே சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ பர்சனுக்கு 40 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 7 பேர் போனோம். எங்கள் 7 பேருக்குமே தாராளமாகவே சீட்டு கிடச்சிது. அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ நீங்களும் இதே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வழியாக 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மதுரையில் வந்து இறங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 1.5 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நினச்சாலே எனக்குலாம் மண்டை காயுது. ஸோ என்ன பண்ணலான்னு தெரில. இது ஓகே, நம்ம அப்படியே ஆர்ஆர் பிளாட்ஃபார்முக்கு போகலாம். ஆர்ஆர் பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்து நிற்கும். ஸோ ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் லேட்டாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைம் 6:15 கிளம்புனா 6:15 நீங்கள் வந்தாலுமே போதும். ஏன்னா ட்ரெயின் வந்து இங்கேருந்து தான் கிளம்பவே செய்யுது. ஸோ நீங்கள் எவ்வளோ லேட்டாக போனாலுமே அந்த 6:15 நீங்கள் போகும்போது அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து ஏறிடலாம். ஸோ போயிருமோ அப்படின்ற பயம்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து 6:15 ட்ரெயின் கிளம்பிருக்கு. ஸோ 10 o'clock அங்கே போவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். 2 hours later. ஆல்மோஸ்ட் இருட்டாயிருச்சு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இந்த ஊரோட பேர் பாருங்களேன், ராஜகம்பீரம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஊர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாம்பன் கிராஸ் ஆக போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ராமேஸ்வரம் இறங்கணும். ஸோ இறங்கிட்டு ரூம் எடுத்துகிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் இருந்து சார் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ எப்படி போகிறோம் அப்படின்றத காட்டுறேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ரயில்வே ஸ்டேஷன் டு கோயில் வந்து 1.5 kilometers தான். ஸோ ஆட்டோ வந்து 20 rupees தான் per person சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ஆட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். கோயில் பக்கத்தில் நிறையாவே லாட்ஜஸ் இருக்கும். நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க இந்த MKR லாட்ஜ் தான். ஸோ இப்போ பர் டேக்கு வந்து இங்கே 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. செம்ம டயர்டாக இருக்குங்க. போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். விடிஞ்சிருச்சு மகளே. அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. இங்கேருந்து 1/2 kilometer தான் கோயிலுக்கு. அப்படியே நடந்து பொறுமையாக போகலாம். ஸோ கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கோயில் வந்துடும். ஸோ பயங்கரமாக இருக்குது. வாங்க காட்டுறேன் கோயிலை. இங்கே ராமேஸ்வரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. பட் இங்கே மேக்ஸிமம் போட்ஸில் வந்து நீங்கள் வந்து தமிழ் பார்க்க முடியல. ஸோ ஹிந்தியும் வந்து இங்கிலீஷும் தான் நிறைய இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழர்களை விட நார்த் சைட்லேருந்து வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால இங்கே வந்து தமிழ் போர்டை வந்து மேக்ஸிமம் பார்க்க முடியல. இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன பைப் உடஞ்சி தண்ணி வர்றதை கூட சாமியால் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுங்க பார்ப்பானுங்க. எல்லாத்துக்குமே காசு. அப்பா சத்தியமாக வெறுத்தே போயிட்டாங்க. ஸோ நம்ம ராமேஸ்வரம் கடலுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம போய் குளிச்சு நம்ம பாவத்தெல்லாம் கரைச்சிட்டு சுத்தமாக அலையே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நிம்மதியாகவே ஒரு 3 மூங்கு முங்கி எடுத்துட்டு வந்துடலாம். போதும் வா போமா, குளிக்க போகிறோம் வரியா? மதிக்கவே மாட்டான். ஓகே ஓகே, பாவத்தெல்லாம் கரைப்புமா? போகலாம். ஓகே லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் நினைவு மண்டபத்துக்கும் நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கும் இடையில வந்து 1.5 kilometer சென்டரில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில். ஸோ இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு பீச் இருக்குது. இந்த பீச் வந்து என்ன சிறப்பம்சம் இந்த பீச்சில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாதை போதில். ஸோ இந்த பாதையில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது. அந்த கிணத்துல வந்து ஒரு தண்ணி வந்து கடலில் இருந்து தான் வருது. ஆனால் அந்த கடலில் என்ன அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஃபுல்லாகவே உப்பு தண்ணி இருக்கும். ஆனால் அந்த கிணத்துல மட்டும், அந்த சின்ன குழியில் மட்டும் நல்ல தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமர் வந்து முன்னாடி காலத்தில் வந்து அலைஞ்சு திரிஞ்சு வரும்போது வந்து சீதைக்கு வந்து தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து தண்ணி எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த இடம் இப்போ வரைக்குமே நல்ல தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அங்கே இருக்கிறவர் சொன்னார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது நீங்களே கேளுங்க. ஸோ வாங்க. खारा पानी है, कुआं मीठा पानी, समुद्र के बीच में मीठा पानी का कुआं. கடலுக்கு நடுவுல தண்ணி வருதா? तो क्या करा क्या जाएगा? फैमिली है, फैमिली. हाँ और
ஃபேமிலியாக இது தலையில் ஊற்றுறதா? 3 தடவை குடிச்சிட்டு 3 தடவை தலை தெளிக்கணும். ஆமாம் இந்த அஞ்சு வங்காள விரிகுடா கடல், ம் 30 கிலோமீட்டர் இலங்கை. இலங்கையிலிருந்து ராமர் சீதை வரும் பொழுது சீதாமாவுக்கு தனித்தா எடுத்ததுனால ராமர் வில்லிட்டு அடித்து நிலவெடுத்து கொடுத்து சீதாதேவியின் தாகம் தீர்ந்த வில்லுண்டு தீர்த்தம். கடல் நீர் வந்து உப்பாக இருக்குது, இந்த தீர்த்தத்தில் உப்பு இருக்காது. இந்த 3 தடவை குடிச்சிட்டு 3 தடவை தலை தெளிச்சுக்கணும். இது கடல்லேருந்து வருது இந்த தண்ணி. கடல் தண்ணி 3 बार पीने का 3 बार ऊपर डालने का है। 3 தடவை குடிச்சிட்டு 3 தடவை அதுக்கு வந்து ஸோ என்ன மாறினாலும் சரி இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் எங்கேயுமே மாறாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான இடம் கிடச்சினாலே வேலையை கட்டிடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம கண்டுக்க தேவையில்ல. சரி ஓகே, இந்த பீச்சை பாருங்கள். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரியே அவ்வளோ கலர் பயங்கரமாக இருந்துச்சு. தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கண்ணாடியாக இருந்துச்சு. இந்த இடத்துல சுத்தமாக அலையே வரல. மேக்ஸிமம் ராமேஸ்வரத்தில் மேக்ஸிமம் மழை வராது, பட் இந்த இடத்துலையுமே வந்து அலை வராமல் ஒரு மாதிரி அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்குல்ல இந்த கடல் ஃபுல்லாகவே உப்பு தண்ணி. பட் இந்த கீழேருந்து மேலே தான் அந்த ஓட்டை வந்து தண்ணி கனெக்ட் ஆகிருக்குது. ஆனால் கீழே ஃபுல்லாகவே உப்பு தண்ணி, அந்த இடம் மட்டும் நல்ல தண்ணி இருக்குது. அது எப்படின்னு தெரில. ஸோ அப்படி நம்ம இங்கே முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டயத்தில் நம்ம தனுஷ்கோடி கிளம்பி போயாச்சு. ஸோ தனுஷ்கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலடைஞ்ச சர்ச் இருக்குல்ல, ஸோ இது எல்லா வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இதை பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலேயே அந்த 1960 வந்து அந்த ஒரு பேரழிவு கண்ணுக்கே தெரியுது. அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அலை வந்து அடிச்சிருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது, இங்கே பாருங்கள். பட் பாதை எல்லாமே போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் இந்த பாதைங்கள்லாம் கிடையாது, சும்மா மண்ணில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பாதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், எவ்வளோ பயங்கரமாக வந்து அடிச்சிருக்கும். அந்த காலத்தில் கட்டின எல்லா செங்கல்லேருந்து எல்லாத்தையுமே அரிச்சு இப்போ பரவாயில்ல, இந்த அளவுக்கு நிற்கிறதே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் சைடில் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடைகள்லாம் நிறையா பார்க்கலாம். ஸோ இந்த கடைகள் இப்போ நாங்கள் வர டயத்தில் வந்து நிறைய கடை பூட்டி இருந்துச்சு. பட் மேக்ஸிமம் டயத்தில் ஓப்பன் ஆகிருக்கும். நாங்கள் ஈவினிங் ரொம்ப லேட்டாக வந்ததுனால கடைகள் இல்லை. ஸோ இங்கே வந்து இந்த சிப்பிகள் முத்துக்களை வச்சு பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. இதுமாதிரி தனுஷ்கோடிங்கிற ஒரு ஊரே அழிஞ்சிருக்கு அப்படின்னா பயங்கரமான ஒரு பேரிடர் தான் நடந்திருக்கும் அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் வீடாக இருந்திருக்கு. இப்போ பாதி கூட இல்லை, அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில பார்க்குறோம். இது இந்த கடலை பாருங்களேன், இந்த கடல் தான் உண்மையிலே எனக்கு செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுது. இந்த ராமேஸ்வரம் வந்ததுலேருந்து இந்த ப்ளூ கலரில் தான் நான் வந்து கடலையே வந்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கலரை பார்க்கும்போதே வந்து. அப்பா இது கடலாக ஸ்விம்மிங் பூலான்னு தெரியல, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கிளைமேட்டுமே நாங்கள் தனுஷ்கோடி அந்த டயத்தில் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் தனுஷ்கோடி வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 5 o'clock மேலே வாங்க. ஸோ அப்போ தான் வெயில் இல்லாமல் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் வெயிலில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. இவ்வளோ அழகாக தெரியுது இந்த கடல் தான் இந்த தனுஷ்கோடிங்கிற ஒரு ஊரே அழிச்சிருக்கு அப்படின்னு தான் சத்தியமாக நான் நம்ப முடியல. அழகு இருந்த ஆபத்து இருக்கும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அப்படின்னு அழகான கிளைமேட்டு இந்த கடலையும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நான் அப்படியே விலாக முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல விலாகில் சந்திக்கிறேன். டாட்டா.